நல்லவைகளே நமக்கு திரும்பி வரும், ஆனால் அதன் நேரத்தை கர்மா தீர்மானிக்கும். நீ விதைப்பதையே நீ அறுவடை செய்ய வேண்டும். இது இயற்கையின் சட்டம். கர்மா என்பது கண்காணிப்பதற்கான தெய்வம் அல்ல, அது உங்கள் செயல்களின் பிரதிபலிப்பு. நம்முடைய செயல்களே நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும். தீய செயல்களை செய்தால் அதை அனுபவிக்க தயாராக இரு. கர்மா என்பது தண்டனை அல்ல, அது ஒரு பாடம். நீ மற்றவர்களை மகிழ்விக்க முயன்றால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியடையும். கர்மாவிடம் யாரும் தப்பிக்க முடியாது, அதனால் நல்லவற்றை செய். நீ இப்போதும் உன்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்றால் நீ எதிர்கொள்ள வேண்டியது கர்மா. நீ தரும் சக்தி உன்னிடமே திரும்பும், அதனால் நல்லதை மட்டும் கொடு. உன் வாழ்க்கை உன் செயல்களுக்கான பிரதிபலிப்பு. நீ செய்ததை விட அதிகமானவை திரும்பி வரும், ஆகவே கவனமாக இரு. நீ மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் உன் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கும். நல்ல எண்ணங்களே நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நீயே உன் எதிர்காலத்தை உருவாக்குவதை குறிப்பதுதான் கர்மா. உன் செயல்களே உன்னுடைய எதிர்கால விதியை தீர்மானிக்கும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அனைத்தும் நேரம் வரும்போது உன்னிடம் திரும்பும். நீ யாரையாவது துன்புறுத்தினால் அது உன்னுடைய வாழ்க்கையிலும் வலியை உருவாக்கும். இன்று நீ செய்ததை உலகம் நாளை நினைவுகூரும். உன் எண்ணங்களை மாற்று, கர்மாவும் மாறும். நேர்மையான நட்புகள் கர்மாவின் அடிப்படையில் வளர்க்கப்படுகின்றன. நீ எவ்வளவு அன்பாக இருந்திருந்தாலும் யாராவது உன்னை விட்டுச் சென்றால் அது கர்மாவின் வேலை. உன் நண்பர்களை நீ எப்படி மதிக்கிறாயோ அப்படியே நீயும் மதிக்கப்படுவாய். மற்றவர்களுக்காக நீ செய்கின்ற செயல்கள் ஆழமான உறவுகளை உருவாக்கும். உன் வாழ்க்கையை உருவாக்குவது நீதான், அதனால் நல்ல உறவுகளை வளர்த்துக்கொள். பிறரை ஏமாற்றும் போது என்றாவது ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். கர்மா போன்றது உண்மையான அன்பு, அது உன்னிடமே திரும்பி வரும்.
நீ மற்றவர்களிடம் நல்ல எண்ணங்களை வைக்கும்போது உன் சுற்றுப்புறமும் நல்லதாகவே அமையும். மற்றவர்களை நீ எப்படி நடத்துகிறாயோ அதுபோலவே உன் குழந்தைகளும் வளர்வார்கள். நீ விதைப்பது எதுவோ அதையே அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். தவறான வழிகளில் சம்பாதிக்கப்பட்ட பணம் ஒரு நாள் கர்மாவால் இழக்கப்படும். உழைப்பின் பலன் தாமதம் ஆனாலும் கர்மா அதை மறக்காது. சந்தர்ப்பங்களை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நீயும் சந்தர்ப்பங்களை பெறுவாய். பணத்திற்காக ஒருபோதும் நேர்மையை விற்காதே. ஒரு நாள் கர்மா அதை திருப்பித் தரும். நேர்மையாக நீ உழைக்கும்போது கர்மா உனக்கு எப்போதும் நன்மையை தரும். நீ அடுத்தவர்களின் வெற்றியை கொண்டாடு, உன்னுடைய வெற்றியும் விரைவில் வரும். நல்லவர்களுக்கு வேலைகளை கொடு, அவர்களின் கர்மா உன் தொழிலை வளர்க்கும். நீ நினைப்பது உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். கர்மா என்பது ஒரு விதி இல்லை, அது வாழ்க்கையின் சட்டம். நீ மற்றவர்களை உயர்த்து, நீயும் உயருவாய். நல்ல எண்ணங்கள் மட்டுமே நல்லவற்றை உன்னிடம் கொண்டு வரும். தவறாக நடக்கும்போது கர்மா அதற்கான பதிலை தருகிறது. நீ என்ன கொடுக்கிறாயோ அதுவே உன்னிடம் திரும்பி வரும். நேர்மையானவர்களுக்கு கர்மா நல்லதையே தரும். உன் கர்மாவை உருவாக்குவது நீயேதான். நீயே உன் எதிர்காலத்தை உருவாக்குவதை குறிப்பதுதான் கர்மா.